திரு ஜுபேர் அவர்களும் இணைகிறார். திரு ஜுபேர், இந்த பேட்டர்னை நீங்க எப்படி படிக்கிறீங்க? இது ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய ஆட்சி, இவர் சொன்ன மாதிரி அதை நோக்கி இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வர்றாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றிகளை அதிகம் பார்த்த ஒரு கட்சி, தோல்விகளை கம்மியா பார்த்த கட்சி. 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து வெற்றி பெறாங்க. அதுக்கு பிறகு 89 மறைவுக்கு பிறகு குறுகிய காலம் மட்டும்தான் திமுக ஆட்சியில இருந்து திருப்பி 91 ஆட்சிக்கு வர்றாங்க, திருப்பி 2001 ஆட்சிக்கு வர்றாங்கன்னு மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் அதிகம் இருந்த கட்சி. ஆனா இப்ப சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு வந்தது தொடர் தோல்வியை சுட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தோல்விங்கிறது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப நம் தலைமை மீதும் அவர்களுக்கான நம்பிக்கை இல்லை. வேற என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற பொழுது புதிதாக ஒரு கட்சி, திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சி, திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகிறாங்க. இதுல பெரிய மாற்றமோ ஆச்சரியமோ இருக்கிற மாதிரி திமுகவோட அவங்க தொடர்பு வைத்து கொண்டாங்கன்னு வந்த விமர்சனம், இல்ல ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாங்கிற விமர்சனம் இதை இன்னும் ஆக்சிலரேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த கட்சியுடைய கோர் ஐடியாலஜியே திமுக எதிர்ப்பு தான். 50 வருஷமா திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ணிட்டு திமுகவோட கை கோர்ப்பதற்கு அவங்க எப்படி ஒத்துக்கொள்வாங்க? அது அவங்களால ஏத்துக்கிற முடியாது. அதுவும் ஒரு காரணம், தொடர் தோல்வி ஒரு காரணம். இதுவும் இவங்க வெளியில போறதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணமாக இதுவும் இருக்கும். அப்ப இன்னைக்கு பாக்குறப்ப அவங்களுக்கான இன்னொரு ஆப்ஷனா இருக்கு, இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்த தாவேக்காவுக்கான எதிர்காலம் இருக்குன்னு நம்புறாங்க. அடுத்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் தாவேக்காவினுடைய தாக்கம் இருக்குன்னு நம்புறாங்க. அதனால நம்ம முன்னாடி போறவங்களுக்கு, முதலில் வருவங்களுக்கு முன்னுரிமைங்கிற மாதிரி முன்னாடி நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொண்டு போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்திருக்கிறார், ஒரு மாநாட போல. இன்னைக்கு இந்த கூட்டமும் இந்த செல்வாக்கும் தாவேக்கால எக்ஸிஸ்டண்டா இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஒரு சேலஞ்ச் பண்ணும், இல்ல அவங்கள ஒரு பதபதைப்புக்கு உள்ளாகும் நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம கட்சியில இவங்க எல்லாம் இணையறாங்க அப்படின்னு ஜெல்லாவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மன்றத்தில இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பல போராட்டம், ஆர்ப்பாட்டம், பல சிக்கல்களுக்கு தாண்டி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கும் போது வேற ப்ராப்பர் அரசியல்வாதியா வர்றாரு. ஆமா, அங்க இருக்கிறவங்க ப்ராப்பர் அரசியல்வாதி கிடையாது, மன்றத்துல இருந்து வரவங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஜெல் ஆகணும், கம்யூனிகேஷன் கேப் இதெல்லாம் இருக்கு, ஏஜ் கேப்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஜெல்லா இருக்கு, நாளாகும். அது தாவேக்காதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, ஆட்சி வேறு கட்சி வேறுன்னு பிரிக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நீ வரக்கூடிய காலங்கள்லாம் தெரியும். அதுல ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்யும், அதுல மாற்றுக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.